அது என்னமோ தெரியல, அஜித்தோட பிளேஸ இன்னைய வரைக்கும் யாராலையும் ரீப்ளேஸே பண்ண முடியல. இப்போ ரீசெண்டா அஜித் அவர்கள் ரசிகர்களோட பேசிக்கிட்டு ஆட்டோகிராஃப் போடுற மாதிரி வீடியோஸ் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதுல ஒரு கியூட்டான ஸ்மைல கூட இருந்துட்டு இருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம். நடிகர் அஜித் அப்படின்னு சொன்னாலே தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு முன்னணி நாயகனா வளம் வந்துட்டு இருக்க ஒரு பர்சன் அப்படிங்கிறது நம்ம எல்லாராலையும் அழிக்கப்படாத ஒரு உண்மை. அப்படி இருக்க நிலைமையில இவர் கடைசியா நடிச்ச ஒரு படம் துணிவு திரைப்படம். இது ரிலீஸ் ஆகி இருந்து நல்ல பேரும் புகழும் தக்க வச்சுக்கிட்டாரு. பாக்ஸ் ஆபீஸ்லயும் வேற லெவலா கலக்கிருந்திருப்பாரு. இந்த படத்தை தொடர்ந்து அஜித் இப்ப ரீசெண்டா மகிழ் திருமேனி இயக்கத்துல விடாமுயற்சி அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இதோட ஷூட்டிங் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு அஜர்பைஜான்ல. அடுத்து எப்ப படம் பிடிப்ப ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னே தெரியல. சோ கொஞ்ச நாளைக்கு பிரேக்ல இருந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்க இந்த நிலையில திடீர்னு அஜித் அவர்களுக்கு ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியில போறேன் அப்படிங்கிற மாதிரி பைக் ரைட் போனது எல்லாமே நமக்கு தெரியும். அந்த இடத்துல ஃபன்னா நடந்த நிறைய விஷயங்களோட வீடியோஸ் போட்டோஸ் நிறைய ஷேர் ஆனிச்சு. இப்படி இருக்க நிலையில நடிகர் அஜித் இப்போ ரீசெண்டா ரசிகர்கள் எல்லார்ட்டையுமே ஜாலியா பேசிக்கிட்டு ஆட்டோகிராஃப் போட்டு சிரிச்சிட்டு இருக்க அந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியால பயங்கர ஷேர் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் அந்த இடத்துல நான் இருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா அஜித்தோட அந்த கியூட்டான ஸ்மைல பத்தி தான் இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய விஷயம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அஜித்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.